அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனக்கடியவன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்கின்றோம். நாளைய தினம் சோமவார தினம், திங்கள்கிழமை பிரதோஷம், புதன்கிழமை அற்புதமான நாள், பௌர்ணமி தினம். அன்று அன்னாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும், உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அன்னத்துக்கு தேவையான பொருளுதவியை செய்திடுங்கள். அன்னாபிஷேகத்தில் பங்கு பெற்று எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆதியும் அந்தமில்ல அருப்பெரும் ஜோதியான அண்ணாமலையாரை தரிசனம் செய்யுங்கள். அந்த கைலை மலையானை தரிசனம் செய்யுங்கள். ஒவ்வொரு அன்னமும் அன்றைய தினம் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்திடும்போது ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு சமம். அந்த கோடிக்கணக்கான அன்னம் கோடிக்கணக்கான சிவலிங்க தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். கோடி சிவனை தரிசித்த பலன் கிடைக்கும். சிவலிங்கத்தை தரிசித்த பலன் கிடைக்கும். அன்னாபிஷேகம் அற்புதமான தினம் புதன்கிழமை வருகின்றது, பௌர்ணமி நன்னாள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவரும் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று அன்னாபிஷேக தரிசனம் செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.